தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இந்த கடனை சமாளிக்கிறதுக்கு மாந்திரீக ரீதியாக ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளோ அது வளர்பிறையிலை வாங்க வேண்டாம். கடன் வாங்கியிருக்கிறவங்களும் சரி, இனிமேல் வாங்க போகிறவங்களும் சரி, அதை தீர்க்க போகிறவங்களும் சரி, தேய்பிறை செவ்வாய்க்கிழமையிலே கடன் அடையுங்கள். சரி, இந்த கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என் கையில் காசு இல்லைம்மா, நான் என்ன பண்ணுறது? ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த பேரை அது மேலே எழுதி மடித்து நல்லா பேக் பண்ணி மடித்து எங்கேயாச்சும் வெளிப்புறத்தில் இந்த அஷ்டமி நாள் நவமி நாள்னு வரும். ஓகே, அந்த நாட்களில் காலையில் 4 மணி, ஓகே, இந்த நேரத்தில் நெய் விளக்கு போடுறது நல்லது. மேக்ஸிமம் சண்டே வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சாந்தமான விஷயங்கள் நடக்கும். க்ரீன் வந்து காசு பணத்துக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நாள். முக்கியமாக நீ இன்டர்வியூ போகிறேன்னா பிளாக் பேண்ட் போடு, ஒயிட் ஷர்ட். இல்லைம்மா எனக்கு பிளாக் பேண்ட்டு எங்கள் பரம்பரையில் செட் ஆகாது அப்படின்னாக்கா உள்ளே போடுற உள்ளாடைகள் ஏதோ ஒன்று பிளாக்ல யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ரெகுலராக நம்ம விஷயங்கள் ஒரு விஷயம் அப்படின்னா கடன் இல்லாத ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் மெடிக்கலுக்காகட்டும், ஃபேமிலிக்காகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காகட்டும் அப்படின்னு பல்வேறு கடன்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குறதுன்னு அப்படின்னு இல்லாமல் இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் டிஜிட்டலாக கடன் வாங்குற ஒரு விஷயமும் வந்துருச்சு. ஸோ கடன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எப்போ அடையணும், நான் எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிக்கி சின்னாப்பின்னா ஆகுறாங்க. ஸோ நிறைய ஃபேமிலிஸே வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட கடன் பிரச்சனைகளால் வந்திருக்கு. இந்த கடனை சமாளிக்கிறதுக்கு மாந்திரீக ரீதியாக ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதாவது முதல்ல நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மக்களுக்கு தயவு செஞ்சு கடனை வாங்க போகாதீங்க. ஓகே, கடன் கையால் காசு வாங்குறது வேறு விஷயம், கிரெடிட்டில் வாங்குறதுன்னு வேறு விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காசை கொடுத்து செலவு பண்ணும்போது ஐயோ இவ்வளோ விலையா அப்படி யோசிப்போம். கூகுளில் பே பண்ணுறோம், நம்மளுக்கு அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது, பணத்தோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் அது அப்படியே டோட்டலாகவே நம்மளுக்கு என்ன ஆகும், கையில் பணம் பார்க்காமவே நம்ம போயிடும். ஓகே, எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸிங்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போவே ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆன்லைன் ப்ராசஸிங் வந்த பிறகு ஒரு நல்ல எஜுகேட்டட் ஆனவங்களும் சரி, சிம்பிளாக எஜுகேஷனாக இருக்கிறவங்களும் சரி என்ன ஆகுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வட்டி போடுறாங்க. 1 லட்ச ரூபா கொடுக்குறான், கூப்பிட்டு கூவி கொடுக்குறான், எவ்வளோ வட்டி வாங்குறான், அது எப்படி தீருவாங்கிறது தெரியாது. ஓகே, இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறான், ஹவுசிங் லோனுக்கு அவன் 30,000 ரூபா கட்டுறானாக்கா அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 ரூபாவோ 6,000 ரூபாவோ தான் அசலே போயிருக்கும். மற்றதெல்லாம் வட்டியில் போயிருக்கும். எத்தனை வருஷத்துக்கு அவன் வட்டி கட்டுறது? புரியுதுங்களா? இப்போ அவன் எனக்கு என்ன நினைப்பான், ஐயோ ஹவுசிங் லோன் கொடுத்துட்டான், நான் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், ஓகே, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அவனுக்கு. ஆனால் அவன் அந்த வீடு வாங்கினதை விட 3 மடங்கு அங்கே வட்டி தான் கட்டியிருப்பான். ஓகே, அது யோசிக்க மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? அப்போது கடன் வாங்கி 1 லட்ச ரூபா கடன் வாங்கி 40 லட்ச ரூபா கடனில் நிற்கிறவன் இன்னைக்கு இருக்கான். என்கிட்டயே சஜஷன் கேட்குறாங்க. ஓகே, ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கிரெடிட் கூவி கொடுக்குறாங்கன்னா கார்டை போட்டு கடனை வாங்காதீங்க. தேய்க்க தேய்க்க என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, குறையாது உங்களுக்கு. நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நாளைக்கு கட்டிடலாம், 4 நாளைக்கு காசு வரும் கட்டிடலாம். காசை முதல்ல உழைக்க பாருங்க. ஓகே, அதில் சிக்கனம் பண்ண பாருங்க. ஏன் முதல்ல போய் கார்டை தேய்க்கணும்? தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த கடனை வந்து சமாளித்து நம்ம ஓட்டணும் அப்படிங்க பார்க்குறோம். ஒருத்தர் வந்து அவங்க மனைவி ஆப்ரேஷனுக்காக 1 லட்ச ரூபாய் எமர்ஜென்சி வாங்கியிருக்காரு. ஓகே, அதை கட்டுறதுக்கு பல இடத்துல கடன் வாங்கி இன்னைக்கு 50 லட்ச ரூபாய் கடனில் மனுஷன் நிற்கிறான். 2 பேரும் சூசைட் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு உணர்வு என்னன்னா, மாந்திரிக பிரச்சனைகளோ ஓகே இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளோ ஹெல்த் இஷ்யூஸோ இருந்தால் கடன் வாங்குறீங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல.
அது வளர்பிறையிலே வாங்க வேண்டாம். ஓகே, வளர்ப்பிறையில வாங்கக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டுங்க வாங்குறது தவிர்க்கவும். ஓகே, நேரடியாக கேஷை வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ சிலருக்கு வந்து இந்த எமர்ஜென்சி, எனக்கு இந்த நேரத்தில் தான் எனக்கு பணம் தேவையாக இருக்குது, அப்போ போய் நான் வளர்ப்பிறை தேய்பிறன்னு பார்க்க முடியுமா மேம் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா இப்போது அந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீ வாங்க, தவறில்லை. புரியுதுங்களா? ஒரு விபத்து நடந்துருச்சு, அவனுக்காக நான் செலவு பண்ணி ஆகணும்னா வாங்க, தப்பு இல்லை. மற்ற விஷயங்களுக்கு நம்ம வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு டிலே பண்ணி தான் வாங்குறது நல்லதாக இருக்கும். ஓகே ஓகே. வளர்ப்பிறையெல்லாம் வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகே ஓகே. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கி 40 லட்ச ரூபாய் கடனாலையா, அப்போ அது என்னாச்சு, அது வளர இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, பொது மக்களுக்கு கடன் வாங்கியிருக்கிறவங்களும் சரி, இனிமேல் வாங்க போகிறவங்களும் சரி, அதை தீர்க்க போகிறவங்களும் சரி, தேய்பிறை செவ்வாய்க்கிழமையிலே கடன் அடையுங்கள். தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. ஓகே. தேய்பிறை சனிக்கிழமையில கடன் அடையுங்கள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு புனிதமான நாள். ஓகே. அது நிறைய இறை சக்திகளுக்கான நாள்னு சொல்லுவாங்க. நான் அதை குறிப்பிட மாட்டேன், அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அப்புறம். சரிங்களா? ஆனால் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேச போனோம். ஓகே. அதனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அந்த கடனை அடையுங்க. ஓகே. ஓகேவா? அது குறிப்பிட்ட டைமும் சொன்னேன், அது எடுத்துக்கலனாலும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் 1 to 1:30 நீங்கள் அந்த கடனை செலுத்தினா சூப்பரான டைமிங்க. ஓகே. கடனாலேயே மத்தியானம் 1 to 1:30. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில அந்த நேரத்தில் கடன் கொடுக்கறது சிறப்பானதான் இருக்கும். ஓகே. ஓகே. அவன் கடனாலேயே இருக்க மாட்டான். ஸோ எல்லா கடனையும் அடுத்தடுத்து அடைச்சிருவான். சரிங்களா? சரி, இந்த கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என் கையில் காசு இல்லைம்மா, நான் என்ன பண்ணுறது? ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கடன் உங்களால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 101 ரூபாயோ 51 ரூபாய் அந்த கவருக்குள்ளே போடுங்க. யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த பேரை அது மேலே எழுதுங்க. பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி, பேங்க் பேர் எழுதுங்க. எழுதிட்டு 0 போடுங்க. அந்த கவர் மேலே 0 போடுங்க. ஓகே. உள்ளார பணத்தை போட்டுருங்க, மேலே 0 போடுங்க. ஓகே. போட்டுட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா மடித்து நல்லா பேக் பண்ணி மடித்து எங்கேயாச்சும் வெளிப்புறத்தில், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஓகே. வீட்டுக்கு வெளியில் எங்கே வேணாலும் வச்சுருங்க. ஓகே. அது காணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? காணாமல் போச்சா என்ன பண்ணுறது, அந்த கவலையே வேண்டாம். ஒரு வாட்டர் இதுக்குள்ளாரையோ இல்லை வெளியில் கூரையிலையோ, ஓகே ஓகே, இல்லை மெத்தையில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்போம், கேப்புங்க இருக்கும், அந்த கேப்புங்களில் நீங்கள் சொருவி வச்சிடலாம். ஓகே. சீக்கிரம் கடன் தீரும். ஓகே. இப்போ இது எந்த நாள் பண்ணோம், எத்தனை நாள் பண்ணோம் அப்படிங்கிறது ஏதாவது? எத்தனை நாள் பண்ணோங்கிறது இல்லைம்மா, பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் பண்ணீங்கனாலே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த மைண்டில் என்ன ஆகனா, நான் இந்த கடனை அடைச்சிருவேன். ஓகே. ஓகே. அப்போ தீர்த்துருவீங்க, கண்டிப்பாக தீர்த்துருவீங்க. உங்களுக்கு அந்த பய உணர்வு வரும், ஐயோ இந்த கடன் இருக்குமே கொண்டு வாங்கக்கூடாது, நம்ம இதை கொடுக்கணுங்கிற தாட்ஸ் வரும். ஓகே. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கான நேரம், அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, முருகருக்கான நேரம். ஓகே. வித்து வந்து வேறு தெய்வங்கள் இருக்குது, ஸ்பெஷலான தெய்வங்கள் இருக்குது, அந்த தெய்வங்களுக்கான நேரம் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் அந்த சனிக்கிழமையும் வந்து கடன் அடைக்கிறதுக்கான முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சனி என்ன, சனி கிரகத்துக்கான நேரம் அன்னைக்கு உருவாகுது. சனி கிரகத்தினால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம ஜாதக ரீதியாகவே சொல்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னன்னா, அது தெய்வத்தை குறிக்கல, நான் வந்து கிரகத்தை தான் குறிக்கிறேன், சனி கிரகம். அப்போ அந்த கிரகத்துக்கு அன்னைக்கு நம்ம அந்த பணத்தை செலுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த கிரகத்து சுழற்சியால் நம்மளோட பர்த் வயசில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சாந்தமாகும். ஓகே மேம். இப்போ இது வரைக்கும் நான் கடன் வாங்கலை, இதுக்கப்புறமும் நான் கடனில் இருந்து எஸ்கேப் ஆயிரும், எனக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கவே கூடாது, அவங்க என்ன மேம் பண்ணணும்? அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த அஷ்டமி நாள் நவமி நாள்னு வரும். ஓகே. அந்த நாட்களில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி. ஓகே.
இந்த நேரத்தில் நெய் விளக்கு போடுறது நல்லது. ஓகே. அவங்கள கிறிஸ்டின் ஆகட்டும், இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகட்டும், எல்லாருக்குமே மூதாதையர்களால தான் நம்ம உருவாயிருக்கோம். ஓகே. ஆமாம். அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு இறைவனுங்கிறது மனுஷனோட மைண்ட் தாட் இருக்கு. நீங்கள் எந்த தெய்வத்துக்கு போட்டாலும் சரி, யாருக்கு போட்டாலும் சரி, ஒரு நெய் விளக்கு சின்னதாக அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி காலையில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன ஆரோக்கியமாக இருக்கணும், செல்ஃபோட இருக்கணும், அடுத்து கடன் வாங்காமல் இருக்கணும். ஓகே. நம்ம வீட்டில் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே. இது அனைத்துக்குமே ஒரே விளக்கு போதுமானது. ஓகே. இது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது? மார்னிங் 4 மணிக்கு. எந்த கிழமை? வெள்ளிக்கிழமை ஏற்றலாம், வியாழக்கிழமையும் ஏற்றலாம். சில பேர் வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னோட டிவோட்டிஸ் எல்லாம் வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. ஓகேங்களா. இதே மற்ற நாளில் ஃபாலோ பண்ணனால எந்த நாளாக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கு 7 நாள், ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை புதனுக்கான ஓரை இருக்கும். புதன் அந்த ஓரைகள் என்னன்னா இந்த 7 நாளும் 7 கிரகத்துக்கான நாட்கள். ஓகேங்களா. அப்போ அந்த 7 நாளும் நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு விளக்கு போடுறவங்களும் இருக்காங்க. எனக்கு தினமும் எழுந்திரிக்க முடியாதுமா, எனக்கு குளிர்ச்சி ஆகிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை வயசாயிருச்சு. ஓகே. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து என்னைக்கும் ஒரு நாள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். செவ்வாயோ, புதனோ, வியாழனோ, வெள்ளியோ. ஓகே. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வந்து முக்கியமான நம்மளுக்கு அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ரிவெஞ்ச் ஆகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைலேருந்து தான் கணக்கு நம்மளுக்கு. ஓகே. ஆமாம். புரியுதுங்களா. சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கணக்கு. ஓகே. சில பேர் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கணக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. சண்டே தான் ஃபஸ்ட் நாள். ஆமாம். ஓகே. மண்டே ஃபஸ்ட் நாள் இல்லை, சண்டே ஃபஸ்ட் நாள். சண்டேக்கு அப்புறம் தான் மண்டே. ஓகே. அப்போ சண்டே தான் சூரியனுக்கான நாள், சூரிய கிரகத்துக்கான ஒரு நாள் சண்டே. கண்டிப்பாக. ஓகே. அந்த நாளும் சூஸ் பண்ணி வச்சு பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் சண்டே வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சாந்தமான விஷயங்கள் நடக்கும். ஓகே. ஓகே. திங்கட்கிழமை வந்து அவங்களோட ஃபேவரட் எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணணுமா, எனக்கு இந்த கலர்ஸ்னால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா க்ரீன். ஓகே. க்ரீன் வந்து காசு பணத்துக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நாள். ஓகே. பச்சை வந்து பச்சை நிறம். பச்சையை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும்னாக்கா, அந்த நம்மளோட மனம் அமைதியாக இருக்கும், குடும்ப ஒற்றுமை கொடுக்கும், மற்றவங்கள அட்ராக்ஷன் பண்ணும். ஓகே. காசு பணம் ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். ஓகே. இப்போ க்ரீன் எதுக்காக பிரபஞ்சத்தில் இறைவன் உண்டு பண்ணி வச்சுருக்கான்? க்ரீனிஷ் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே ஒரு பாலைவனமாக பார்த்தா நம்ம மனசு அடங்குமா? கிடையாது, அடங்காது. அந்த க்ரீனான ஒரு புல்வெளி பச்சை பசேல்னு பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு அப்படியே ஐயோ எவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம உணர்றோம். கண்டிப்பா. அந்த கலரை நம்ம பாடியில் யூஸ் பண்ணும்போது அந்த தாட்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே. சார், பர்டிகுலராக இந்த கிழமை தான் இந்த பச்சை கலர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அவங்களோட சாய்ஸ் தான். ஓகே. எந்த நாளும் யூஸ் பண்ணலாம். ரெட் யூஸ் பண்ணாங்கன்னா இது நெருப்புக்கூடிய நாள். ஓகே. ரெட் கலர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கான நாள், நெருப்பு. ஓகே. இந்த ரெட்னால என்னென்ன நடக்கும்னு சொல்கிறேன். ரெட் கலர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எதிரியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நினைச்ச காரியங்கள் நடத்திக்க முடியும். ஓகே. ஓகே. ரெட்டு சாதுக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணு, அவங்கள பார்த்தாலே ஒரு பய உணர்ச்சி வரும். ஓகே. ஓகேங்களா. பார்த்தாலே பய உணர்ச்சி எதுக்கு வருது? அந்த கலர் அப்படியே. ஓகே. இப்போ ரெட் கலர் போட்டாலே நிற்கிறோம். நம்ம ஏன் நிற்கிறோம் சொல்லுங்கள்? ஸ்டாப், நில்லுங்கிறது அர்த்தம். அப்போது ரெட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளை எதிராலேயே நிப்பாட்டி நம்மகிட்ட இருந்து வர்றது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து நிப்பாட்டி வைக்குது. ரெட் கலர் மீன்ஸ் அதான். ஓகேங்களா. ரெட்டோட தன்மையில நிறைய இருக்கு. ஒயிட் வந்து சண்டே ஆயிடுச்சு, பச்சை வந்து மண்டே ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை என்ன வந்துச்சு? சிவப்பு கலர். சிவப்பு கலர். அப்போ செவ்வாய் கிரகத்துக்கான கலர் வந்துருச்சுங்களா. அந்த கலர்ஸ்லயும் நம்மளுக்கு மூதாதையர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு கலர்லயும் நம்மளுக்கு அந்த கிரகங்களை கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பஞ்சபூதங்களை கொண்டுட்டு வந்து
கொடுத்துருக்காங்க. பஞ்சபூதங்கள்னா என்ன, சூரியன் வெளிச்சமாக இருக்கும், வானம் வெள்ளை. ஓகே, சூரியன் வந்து நெருப்பு துளி மாதிரி வெளிச்சம் வந்தால் தான் நம்மளுக்கு என்னாகும், நம்மளோட பிரம்மாண்டமே வந்து அதனால பொழிவழியும். கண்டிப்பா. ஓகே, அப்போ இருட்டாவே இருந்தாக்கா நம்மளால முடியுமா? முடியாது. முடியாது இல்லைங்களா? ஓகே, புதன்கிழமை வந்து நம்ம எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம், பிளாக் யூஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி வேலைக்கிழமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காவி மெயினாக யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? சனிக்கிழமை பிளாக் யூஸ் பண்ணலாம். ஓகே. வெள்ளிக்கிழமை உங்களோட சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, எல்லோ இருக்குது, நிறைய ஃபேன்சி கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சனிக்கிழமை சாட்டர்டேயே கருப்பு கலர். செவ்வாய் கிரகத்துக்கான நாள் சனிக்கிழமை. முருகப்பெருமான் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கான நாள். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு செவ்வாய் கிரகத்துக்கான நாள் செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை புதன் கிரகம். ஓகே. வியாழக்கிழமை வேலை கிரகம். ஓகேங்களா? அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளுக்கு 7 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த 7 நாளில் இந்த சனிக்கிழமை ஏன்ப்பா கருப்பு போடலாம் அப்படின்னா, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, ஓகே, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அன்னைக்கு கொடுக்குறோம், பிளாக் போடுறோம். அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், நம்ம பொழிவு, வெள்ளைன்னு வெளிச்சம். ஓகே. ஓகே, அதுக்கு அடுத்த நாளே நம்ம வெளிச்சத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? சாட்டர்டே பிளாக் போட்டோம், ஓகே, நம்ம நெகட்டிவ் டிவேஜ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சண்டே வந்து நம்ம ஒயிட் போடும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவு பரவுது. ஓகே மேம். இப்போ சிலர் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு காரியம், முக்கியமான விஷயம் நான் செய்ய போகிறேன், என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அப்போ அதுக்கும் சிலர் கலர் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா மேம்? அவங்களோட ஜாதக ரீதியாக எடுத்து தருவோம். ஓகே, இதுக்கு என்ன சொல்கிற வருதுன்னா, இந்த கிரகங்கள் மேட்ச் பண்ணி நம்ம அவங்களோட கலர்ஸு, ஸ்டோன்ஸு, ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களோட பர்த்டேஸில் என்னென்னக்கான ஸ்பெஷல் டே, என்னென்ன பண்ணலாம், எப்போ வீடு வாங்கலாம், எப்போ கடனை வாங்கலாம், எப்போ வந்து நல்ல காரியங்கள் பண்ணலாம், இதுக்கெல்லாம் ஒரு சார்ட்டாகவே நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஓகேவா? இதுக்கு 6000 வாங்கிப்பேன் நான். 5 இயர்ஸ்க்கான ஒரு ப்ரொடெக்ட். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த கிரகங்கள் சுழற்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ 5 இயர்ஸ்க்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணோம், என்னென்ன கலர் யூஸ் பண்ணோம், 100% அதே மாதிரி தான் நடக்கும். ஓகே மேம். இப்போ சிலர் வந்து இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன், நான் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு ஜாப் வந்து கிடைக்கல. ஸோ நான் இந்த ஒரு ட்ரெஸ் போட்டு போனேன்னா எனக்கு ஜாப் பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, அதாவது பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட். ஓகே, இது எல்லாருக்குமே செட் ஆகும்? எல்லா ராசிக்காரங்களுக்கும் மேட்ச் ஆகும். இன்டர்வியூ முக்கியமாக நீ இன்டர்வியூ போகிறேன்னா பிளாக் பேண்ட் போடு, ஒயிட் ஷர்ட் போடு. இல்லைம்மா எனக்கு பிளாக் பேண்ட் எங்கள் பரம்பரையில செட் ஆகாது அப்படின்னாக்கா உள்ளே போடுற உள்ளாடைகள் ஏதோ ஒன்று பிளாக்ல யூஸ் பண்ணு. ஓகே, புரியுதுங்களா? ரகசியமா உடல்ல அது ஒட்டிருக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சுங்களா விஷயம்? அப்போ ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டே போட்டுடுப்போம். ஓகே. ஏன் பிளாக் கோட் கொடுக்குறாங்க சொல்லுங்க? உள்ளார ஒயிட் ஷர்ட் போடுறாங்க, கோட் வந்து பிளாக்ல கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஓகே, கலர் காம்படிஷன் இல்லை. அவன் அதாவது மன்னர்களுக்கே அவன் நேச்சுரலாக நியூமராலஜி கொண்டுட்டு வந்து தான் என்ன பண்ணியிருக்கான், இந்த கலர் காம்படிஷன் கொடுத்துருக்கான். ஓகே, இயற்கையாகவே கொடுத்துருக்கான். இங்கே பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் பாருங்க, அழகாக ஷர்ட்டு உள்ளார ஒயிட் இருக்கும், மேலே பிளாக் கோட் இருக்கும், டையே அது ஏதோ ஒரு கலர் இருக்கும், பேண்ட்டு பிளாக்ல தான் இருக்கும். அப்போ ஒயிட்டு பிளாக்குங்கிறது வந்து நம்மளுக்கு காலை மாலை மாதிரி. ஓகே, சரிங்களா? மற்ற கலர்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து வண்ணங்கள் பிரபலிக்கிற கலர்ஸ், வண்ணமயமாக்குறது, நம்மளோட சந்தோஷங்கள், நம்மளோட எண்ணங்கள் எப்படி நம்மளுக்கு பிரகாசமாக தெரியுமோ அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலர் வந்து என்னென்ன கலர் வந்து போட்டிருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும், அதுலேயும் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.